ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம ஒரு ரவுண்ட் மாஸ்க் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டபுள் லேயர் மாஸ்க் போட்டிருக்கோம். அதோட வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ரவுண்ட் பிளேட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. இதை இந்த மாதிரி நீங்கள் கவுத்து வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு இது கர்ச்சிப் தான் எடுத்திருக்கேன். நம்ம லேடிஸ் ஹேண்ட் கர்ச்சிப் இருக்குது இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன் நான். இதில் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரவுண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ரவுண்ட் மேலேயே கட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா துணிலாம் விட தேவையில்லை. இது 7.5 இன்ச் உங்களுக்கு 5 வயசு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி டபுளாக ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 துணி இருக்கும். நம்ம கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 சைடும் கட் பண்ணி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சைடு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் துணியை விரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக இந்த மாதிரி இருக்கும். இதை நடுவில் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 துணி கிடைக்கும். நான் இதை கட் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 4 பீஸ் கிடச்சிடும். இப்போ நம்ம 2 பீஸாக வச்சு இதை தைக்க போகிறோம். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் கர்வ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஓரத்தை மட்டும்தான் நம்ம தைக்கணும். அதை தைச்சிடலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்க இடத்த தைக்கக்கூடாது. இந்த மாதிரி கர்வாக இருக்க இடத்த மட்டும் 2 துணிலையுமே தைச்சி எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒயிட் துணியில் த்ரெட்டு தெரியல, அதனால் நான் உங்களுக்கு இன்னொரு துணியில் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது தெரியுதுங்களா, அந்த கர்வாக இருக்க பகுதி நம்ம தைச்சிருக்கோம். நான் தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு ஒயிட் த்ரெட்டே போட்டிருக்கேன். இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வச்சுருக்கிறது ராங் சைடில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த கர்வாக இருக்க பார்ட்டை தைச்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் சைடு ரெண்டும் ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு மேலே ராங் சைடு இருக்கணும் வச்சு சுற்றி நம்ம தைச்சிட வேண்டியது தான். நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் இடத்த விட்டுட்டு தான் தைக்கணும். நான் இங்கே உங்களுக்கு தைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஓரம்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தைங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் இடத்த விட்டுட்டு தான் தைச்சிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் த்ரெட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் முடிக்கும் போதும் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பெண்ணை வச்சு. இந்த இடத்துல நான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் இந்த இடத்துல நான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கொஞ்சம் தூரம் ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ தான் நம்ம துணியை திருப்ப முடியும். நம்ம துணியை திருப்பும் போது ரைட் சைடு நமக்கு வெளில வந்துடும். இப்போ பாருங்கள், நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி அந்த ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா உள்ளே இருக்க துணியை பிடிச்சி இழுங்க. இந்த மாதிரி பண்ணி இழுத்திங்கனாவே உள்ளே இருக்க ரைட் சைடு நமக்கு வெளியில் வந்துடும். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது, எல்லாமே உள்ளே போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓரம் மட்டும் கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது இல்லைங்களா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்டிப்பாக இருக்கும். நீங்கள் சுற்றியுமே அந்த தையல் மேலே அயன் பாக்ஸ் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இது உழைக்கும் துணி. நீங்கள் நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை துவச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஓரத்தை நான் இந்த மாதிரி மடிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரோப்போ அப்படி இல்லாட்டி எலாஸ்டிக்கோ வைக்க போகிறோம். அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம். ரோப் இல்லை எலாஸ்டிக் எது வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்த தைச்சிடுங்க. ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் இது மட்டும்தான், அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தைச்சிடுங்க. ஒரு 2-3 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு ரோப் எடுத்திருக்கேன். அதில் பின்னை மாட்டி இந்த மாதிரி அந்த ஓட்டை வழியாக நீங்கள் கொடுத்து எடுத்திங்கன்னா ரோப் உள்ளே இந்த மாதிரி அழகாக செட் ஆகிடும். இப்போ இதை இந்த 2 எட்ஜையும் நீங்கள் முடி போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு முடி போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிஷினில் வச்சு நல்லா ஒரு 2-3 டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி முடி போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி மிஷினில் வச்சு ஒரு 2-3 ஸ்டிச் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம தைச்சது இந்த மாதிரி நீங்கள் கயிறை இழுத்திங்கன்னா உள்ளே போயிடும். உங்களுக்கு அழகாக உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதாவது எக்ஸ்ட்ரா நூல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு வெளியே எதுவுமே ஸ்டிச் பண்ணதே தெரியாது. அவ்வளோதான், நம்மளோட மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் 12.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது அடல்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.